எங்க அக்கா ஊருக்கு போறான்னு வந்துட்டு எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்புறம் தக்ஷனும் ரொம்ப கஷ்டப்படுறான். ஆனா எங்களை தாண்டி ரொம்ப கஷ்டப்படுறது வந்து எங்க அண்ணன் தான் வந்து. என்னண்ணே 3 நாள் நீ ஈஸியா சொல்ற, அது நான் இருக்கணும்ல. அக்கா ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் ரூம் போயிருந்தாலே எங்களுக்கு அக்கா கணா அக்கா கணா அக்கா கணா என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். இதெல்லாம் உலகமாக நடிப்புடா சாமி. ஐயோ இந்த விளாக நீயே எடுத்து பாப்ப ஒரு நாள் எடிட் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் சங்கீதா சேஸ்ல நீயே பாரு. பாக்கும்போது நீ ஃபீல் பண்ணுவ, கண்டிப்பா ஃபீல் பண்ணுவ. பாரு, தைரியமா சொல்லுங்க. நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம் சொல்லுங்கடா 2 பேரும். இங்கேயும் இடிக்குதே எல்லாமே. என்ன டொடைன் டொடைன் டொடொடொடொடொடொய் அந்த மாதிரி இருக்கு. பாய் 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 பாய். பாத்துப்போ பாத்துப்போ. பாய் பாய். இந்த இருக்காங்க பாய்கா. Hi guys, this is Lavakusan. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்றது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் வீடியோ பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோல எப்பயுமே சங்கீதா தான். கம் ஆன். ஹாய், வணக்கம், வெல்கம் டு சங்கீதா சேஸ் அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் தி சப்போர்ட் given so far. இன்னைக்கு வந்து ஒரு சோகமான ஒரு vlog தான். பார்க்கும்போது வந்து ரொம்ப சாப்பிட்டு ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி தோணும். பட் குடும்பமாவே ஃபேமிலியாவே நாங்க வந்து இன்னைக்கு கொஞ்சம் லைட்டா சோகமா இருக்கோம். பிங்கோல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டேங்குது. எது கொடுத்தாலும் இங்க பாருங்க இந்த மாதிரி கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்டு ஜாலியா இருக்கு. பிங்கோ அக்கா ஊருக்கு போறேன்னு சோகமா இருக்கியா? இப்ப பாரு பிங்கோ அப்படி சரியான கேட்ச். ஓகே ஆக்சுவலா வந்துட்டு எங்க அக்கா ஊருக்கு போறான்னு வந்துட்டு எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்புறம் தக்ஷனும் ரொம்ப கஷ்டப்படுறான். ஆனா எங்களை தாண்டி ரொம்ப கஷ்டப்படுறது வந்து எங்க அண்ணன் தான் வந்து. என்னண்ணே அக்கா ஊருக்கு போறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கானே. ஏமா இவ்வளவு ஃபீல் பண்ணாதமா? 3 நாள் தான் வந்துருவேன் நானு. போமா 3 நாள் நீ சொல்ற. 3 நாள் எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும். 3 நாள் பாக்காது. ஜஸ்ட் எத்தனை அவர் 3 days. மண்டே நைட், இன்னைக்கு டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே நைட் கிளம்பி ஃப்ரைடே மார்னிங் வந்துருவேன். அவ்வளவுதான். ஆக்சுவலா இந்த 3 நாள்ல வந்து அவனுக்கு 2 days ஷூட் இருக்கு. ஒரு நாள் மட்டும் தான் வீட்டுல இருக்க போறான். அதாவது நான் வந்து போறது என்னமோ 3 நாள் தான். ஆனா இவன் வந்து எவ்வளவு நாள் என்ன விட்டு ஷூட்டிங் போயிருக்கும் போது நான் அந்த வீட்டுல தனியா தானே இருந்திருக்கேன். நான் எல்லாத்தையுமே அதை பாக்கல இல்லையா. அந்த மாதிரி ஒரு 3 நாள் நினைச்சு நீயும் ஜாலியா வீட்டுல ஜாலியா இருக்க முடியாது. பட் நான் இல்லாதது உனக்கு ஒரு பெரிய இழப்பாதான் இருக்கும். இருந்தாலும் 3 நாள் நம்ம பசங்க இருக்கிறாங்க, பிங்கோ இருக்கு, எல்லாம் இருக்காங்கல்ல. சோ அவங்களோட அப்படியே மேட்ச் பண்ணி வாழ்ந்துட்டு வந்துடுறேன். ட்ரை பண்றாமா. 3 நாள் நீ ஈஸியா சொல்ற, அது நான் இருக்கணும்ல. இல்லன்னா யோசிச்சுப்பாரு. போயே ஆகணும். நான் போய் அங்க இருக்கிற என்னோட பெட்ஸ் எல்லாம் பாக்கணும், அதெல்லாம் பண்ணணும்ல. நமக்கு ஒரு வீடு இல்ல, நமக்கு போற இடம் ஃபுல்லா வீடுன்றனால. அக்கா ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் ரூம் போயிருந்தாலே எங்களுக்கு அக்கா கணா அக்கா கணா என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். இதெல்லாம் உலகமாக நடிப்புடா சாமி. ஐயோ கரெக்ட் தான். உண்மையிலேயே அது இல்லன்னா அந்த மாதிரி தேடிட்டு இருப்பேன். அரவிந்த் vlogல யாருமே நம்ப மாட்டாங்க இந்த கொடுமை எல்லாம். சரி ஓகே, அதுக்கு மேல என்ன சொல்றது, அவங்களே பாப்பாங்க அதுக்கப்புறம். ஏன்னா நீ ஊருக்கு போனதுக்கு அப்புறம் திருப்பி வந்து நாங்க vlog கண்டினியூ பண்ணுவோம். அவங்களே பாப்பாங்க நான் என்னென்ன எவ்வளவு ஃபீல் பண்ணேன், எவ்வளவு குமுறன்றது. இவனுக்கு 2 பேரும் கண்சாட்சியா முதற்கொண்டு எல்லாருமே பாக்குற எல்லாருக்குமே தெரியும் நான் எவ்வளவு ஃபீல் பண்றேன்றது. இப்படி பேசி லாஸ்ட் 2 months நான் போக வேண்டிய பிளான் எல்லாம் இவன் இதே மாதிரி கடைசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன கேன்சல் பண்ண வச்சு வீட்டுல உட்கார வச்சு. இதான் பண்ண மாட்டேங்கிறியா? அதுவும் பண்ண மாட்டேங்கிற. டிக்கெட் போட்டு அப்படியே கேன்சல் ஆயிடுச்சு. இந்த வாட்டி அதே மாதிரி ட்ரை பண்றான். பட் இந்த வாட்டி என்ன ஆனாலும் அதுதான் இப்ப கிளம்பணும்னு உறுதியா நிக்கிறா. இதுக்கு மேல நம்ம என்ன ட்ரை பண்ணி என்ன பிரயோஜனம்? சரி ஓகே போயிட்டு வா, போயிட்டு வா, நான் வந்துருவேன். ஆனா கண்டிப்பா இந்த vlog நீயே எடுத்து பாப்ப ஒரு நாள் எடிட் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் சங்கீதா சேஸ்ல நீயே பாரு. பாக்கும்போது நீ ஃபீல் பண்ணுவ, கண்டிப்பா ஃபீல் பண்ணுவ. பாரு, முக்கியமா வந்து வீடை கிளீன் பண்ணிடணும். டெய்லி வீடு பெருக்கிடணும். ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீ எனக்கு தெரிஞ்சு வீடெல்லாம் நல்லபடியா வச்சுப்ப, நல்லா சமைச்சு சாப்பிடுவ, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கையெல்லாம் இருக்கு. எனக்கு அது ப்ராப்ளம் இல்ல. சிங்க்ல பாத்திரத்தை மட்டும் போட்டு வச்சிருக்க கூடாது, அதை கரெக்டா வாஷ் பண்ணணும். வீடை மட்டும் பெருக்கிடணும். நான் கொடுக்குற மிகப்பெரிய வேலையே இது மட்டும் தான். மத்தபடி 3 நாள் கழிச்சு நான் வந்து முக்கியமா இவங்க இந்த மேடம் அவங்க வந்து கரெக்டா பாத்துக்கணும். சோ அந்த அவங்க வந்து நிக்கிறா பாருங்க, போய் கரெக்டா பாத்துக்கணும். டிவி பார்க்கும்போது முக்கியமா 10 o'clock இங்க பாரு, டிவி பாக்கும்போது வால்யூம கம்மி பண்ணி வச்சு பாக்கணும். தைரியமா சொல்லுங்க. நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம் சொல்லுங்கடா 2 பேரும். இங்கேயும் இடிக்குதே எல்லாமே. என்ன டொடைன் டொடைன் டொடொடொடொடொய்
அந்த மாதிரி இருக்கே நீ. சரி, 3 நாள் 3 நாள் தான். 2 நாளா கம்மி பண்ணிங்க இல்லனா இப்படின்றதுக்குள்ள ஓடிரும். ஓகே பை. பண்ணிட்டு நாங்க vlog கண்டினியூ பண்றோம். அதுல மீட் பண்ணலாம் நம்ம. ஓகே. அக்கா போயிட்டு வந்துடுறேன். சமத்தா சுச்சு போயிட்டு ஓடி வந்துடணும். சேட்டை பண்ணக்கூடாது சரியா? டாட்டா போயிட்டு வந்துடுறேன். 3 நாள் ஓடி வந்துருவேன். என்ன வா வா போலாம் வா வா எந்திரி வா போலாம். நான் இருக்கிறது தான் வாழ்க்கையில என்ன பண்றது. கேன்சல் பண்ணலாம் இப்ப கூட. கேன்சல் பண்ண முடியாது. கிளம்பலாம் போலாம். ஓகேவா, அங்க பஸ் ஸ்டாண்ட் போலவா, சீக்கிரம் வண்டியில இருவா. பாய் 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 பாய். பாத்து போ பாத்து போ. இந்த இருக்காங்க. பாய்க்கா. கால் பண்ணு. பாத்து போ. வந்து போயிட்டு கால் பண்ணு. நான் மார்னிங் ரீச் ஆயிட்டு கால் பண்ணு. கை வீசும் காற்றாய் காத்திருப்பேன், உன்னை எங்கும் பார்த்திருப்பேன். ஊருக்கு போயிட்டா டாடா. போயிட்டு நீ 3 நாள் கழிச்சுதான் வருவா. அது வரைக்கும் நமக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. போயிட்டு வந்துட்டு 3 நாள் கழிச்சு வரட்டும். அது வரைக்கும் அப்படியே அவன் நினைப்பிலேயே அப்படியே ஓட்டுவான். யார் என்ன பண்றது. என்னடா சரி ஓகே, வீட்டுக்கு போவா. நான் வந்து இப்படி விட்டுட்டு வந்ததே கிடையாது. ரொம்ப கல்யாணம் ஆனதுக்கு ஒரு தடவை என்னமோ தான் அப்படி விட்டு வந்திருக்கேன். பட் இந்த வாட்டி வந்து நிறைய வாட்டி கேன்சல் பண்ணி இன்னைக்கு இந்த வாட்டி ஒரு ட்ரிப் இது. அதனால சரி ஓகே, நான் மட்டும் கிளம்புறதுனால நான் மட்டும் தனியாக கிளம்புறேன் அப்படின்னா தனியாக நான் பஸ்ஸில் கிளம்பிடுவேன். கார் எடுக்க மாட்டேன். நான் தனியாக ட்ரைவ் பண்ணிட்டு அவ்வளோ தூரம் போகணும் அப்படின்றனால சரி இன்னைக்கு ஷார்ட் ட்ரிப் அப்படின்றதுனால விட்டுட்டு வந்திருக்கேன். ஒரு 2 நாள் ஷூட் இருக்குது. ஸோ ஃபுல் டே ஷூட்டில் போயிடும். ஒரு நாள் மட்டும் தான் வீட்டில் இருக்க போகிறான். அதனால என்னென்னமோ பிளான் பண்ணி பார்த்தான். இதை வந்து எப்படியாவது ஸ்பாயில் பண்ணி வீட்டில் உட்கார வச்சேன். ஏன்னா லாஸ்ட் 2 டைம்ஸ் அந்த மாதிரி தான் நடந்தது. பட் இந்த வாட்டி கண்டிப்பாக நான் ஷோராக போயாவது எனக்கு வேலை இருக்குன்னு நான் சொன்னனால இவ்வளோ ட்ராமா பண்ணி எல்லாம் பண்ணி கிளம்பியாச்சு. ஸோ அவ்வளோதான். 3 நாளில் திருப்பி நம்ம போயிடுவோம். பாவம் கொஞ்சம் நான் இல்லாமல் சில பல வேலைகள்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். A few moments later. ரக்ஷா சாங்க போட்டு டான்ஸ போட்டுருவோமா? ஓம் தேட்டர் போட்டு நீங்க அலற விடுறோம். நீங்க வீட்டை கலர விடுறோம். மக்க கிளங்குதப்பா, மடி புடிச்சு இழுக்குதப்பா, நாடு கிளங்குதப்பா, நாடு கிளங்குதப்பா, நாட்டு மக்க தவிக்குதப்பா. என்ன பெத்த மகராசா நீ, என்ன பெத்த மகராசா, இந்த ஊரை காக்கு ராசா நீ, என்ன பெத்த மகராசா, இந்த ஊரை காக்கு ராசா. நீ வாடா. என்னடா பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஊருக்கு பொண்ணு அண்ணன் தான் சந்தோஷமா இருக்காது. ஆனா எனக்கு மட்டும் அலுவலர் மாதிரியே இருக்கு. நான் எப்படி அலுவலர் பாத்தீங்களா? ரொம்ப டயர்டா இருக்குங்க. அது
சரியான dance. அப்பா ரிலாக்ஸா இருக்குடா. ஏய் முதல்ல ஸ்பீக்கரை போடுறா சவுண்ட் ஃபுல்லா ஏத்தணும்டா. டேய் அங்க கேட்டா கேட்டு போதுடா. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கம்முன்னு தான் இருப்பாங்க. மக்கா இருக்கிற பாரு சொல்லிட்டே இருப்பாடா. ஏத்திடுறேன் டிவி பார்க்கும்போது வால்யூமை கம்மி பண்ணி வச்சு பார்க்கணும். 50 வரைக்கும் போவோம். ஸ்பீக்கர் வெடிக்கணும் இன்னைக்கு. உடையிற அளவுக்கு சவுண்ட் வச்சு கேட்கணும் நீ. இவனே நம்ம அக்கா வாங்கி கொடுத்ததுனே அப்படி யாவது கொடுத்ததா? சரி ஆமா. அப்ப உடைய வேணாம், ஸ்பீக்கர் நல்லா இருக்கட்டும், சவுண்ட் ஃபுல்லா வைக்கணும். வேற அதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? போட்டு வை. ஆமா வீடே ஃபுல்லா நிலநடுக்கம் வந்த மாதிரி பக்கத்து வீட்டுல நினைக்கணும். நிலநடுக்கமா இது என்ன ஏதுன்றது கன்ஃபியூஸ் ஆயிரும். அந்த அளவுக்கு ஏதாவது பண்ணு. இப்ப பாருங்க என்னது சவுண்ட் வைக்கிறேனே சத்தம் கேக்குதா? உலகத்துல ஜாலி என்ன இருக்கு சொல்லு. இப்போ பண்ண போறதுதான் ஜாலி. எது இப்ப பண்ண போறது ஜாலி? இப்ப டிங்கோ நீதான் ஜாலி. எனக்கு தெரிஞ்சு நீ ஜாலினா வாழாட்டு. எங்க ஆட்டு JOLLY ஜாலி இங்கிலீஷ் கம்மி. ஓகே ஆக்சுவலா நாங்களே வந்து கொஞ்சம் எமோஷனலா தான் இருந்தோம். ஏன்னா அக்கா போன பிறகு வீடே வெறிச்சோடி இருக்குங்க. இல்ல இப்ப லைட்ல போட்டுதான் இருக்குது. அப்படி சொல்ல ஆக்சுவலா ஒரு வீட்டுல வந்து பொண்ணு இல்லைன்னா வீடே ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அக்கா வச்சு யாரும் அப்படி சொன்னா பொண்ணுங்களா? அந்த கேட்டகரி உங்களுக்காக தான் பேசினேன். அண்ணன் அடிச்சிட்டாரு. தவறாக நடத்தக்கூடாது. தம்பி அப்ப இத்தனை நேரம் இதுக்கு டான்ஸ் எல்லாம் போட்டியே. அது வந்து அக்கா போன வருத்தத்துல ஆடணும். இப்ப கூட பாரு இதை சொல்லியே அடிப்பா. இத சொல்லியே அடிப்பா. சும்மா பண்ணுங்க. எப்படி ஸ்பீக்கர் அதிருது. எனக்கு தெரிஞ்சு அவ இந்த விழாவை பார்த்து திட்டலாம் மாட்டான், சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா பரவாயில்ல, நல்லா ஜாலியா இருக்கானுங்க, நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்றானுங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படக்கூட வாய்ப்பு இருக்குல்ல. வீடியோல அந்த மாதிரி ஏதாவது ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா அப்ப சந்தோஷப்படுவாங்க. ஆஃப் பண்ணா சரி ஓகே ஃபைன். ஸோ அவங்க எப்படி ஃபீல் பண்றான்றது நீங்க பாத்துருப்பீங்க. நாங்க இப்பெல்லாம் சும்மா ஒன் பண்ணோன்றது நீங்க பாத்துருப்பீங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்காக சும்மா ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட், ஜாலி, ஒரு ஃபன், அவ்வளோதான். ஸோ தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க நம்புகிறோம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சங்கீதா சேஸ. ஸோ அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ நாங்கள் போயிட்டு ஜாலி ஃபன் பண்ணுறோம், வைப் பண்ணுறோம். பாய்.